கேங்கஸ் படத்துல வடிவேல் சாரை வந்து காமெடியனா பார்த்தோம். இப்போ மறுபடியும் மாரிசன் படத்துல ஒரு கேரக்டரா வந்து நடிக்கிறாரு. செம்ம நடிப்பு. ஓ நான் லைவாவே பார்த்துட்டு அவர்கிட்டயே கேட்டேன், என்னன்னு ரியாக்ஷன் பண்றீங்க, எந்த அசைவும் இல்லை ஃபேஸ்ல, அவ்வளவு ஒரு ஒரு வலியை கொண்டு வர்றீங்களே எப்படின்னு அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஒரு பிரமாதமான படம் அது. அது பாருங்க. பகத் பாசில் அவர்களெல்லாம் எனக்கு வடிவேல் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு. ஓ என்ன பேசினாரு சார்? ஆனா எப்படி பண்ணிக்கலாமண்ணா, இதுக்கு மீனிங் என்னன்னா தமிழ்ல அப்படி இப்படின்னு பேசினாரு. ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். ஷூட்டிங்ல ஒரு நாள் ஃபுல்லா தானே இருக்கிறோம். நானு, வடிவேல் சார், பகத் பாசில் 3 பேர் தானே இருக்கிறோம். அதனால வேற என்ன பேசுறேன்னே தெரியாம ஏதாவது பேசுவோம் இல்லையா, இப்படி பேசிக்கலாமா, இப்படி நடிச்சுக்கலாமா, அந்த டைலாக் போட்டுக்கலாமா, இதுக்கு தமிழ் மீனிங் என்ன, அதெல்லாம் கேட்டு விக்ரம் 2 எப்போ வரும் அதெல்லாம் பத்தி ஏதாவது கேட்டீங்களா சார்? இதை பற்றி வேணுதான், இதை நம்ம படத்துக்கு என்னத்துக்கு பிறகு அதை பற்றி வேணுதான் பேசுறது. ஏன்னா அவரெல்லாம் பெரிய ஒரு நடிகர், பெரிய ஒரு, அதாவது சில இந்த பகத் பாசில் கூட நடிக்க போறேன்னு சொல்லும் போதே, அண்ணா இணைய போறீங்கன்னு பிக் பாஸ்ல வந்தார்ல சத்யான்னு ஒரு கேரக்டர் பிக் பாஸ்ல, அவரு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரு, அண்ணே வந்தா சொல்லுங்கண்ணே, என்னைக்கு போறீங்கன்னே சொல்லுங்கண்ணேன்னு. அந்த மாதிரி ஒரு நடிகர் இல்லையா பகத் பாசில், திறமையான நடிகர்.